அந்த விஷயத்தை தான் சிக்னலை நான் உங்ககிட்ட சொல்ல முயற்சி பண்ணேன். நீங்க என்னன்னா ஏதோ மிஷின் கன் வெடிக்கிற மாதிரி படபடன்னு வெடிச்சிட்டு போயிட்டே இருந்துட்டீங்க. என்ன பதில் பேச கூட விடலையே பூமிகா. ஐயோ சாரிண்ணா, உண்மையிலேயே பூமிகா உங்களை பத்தி உயர்வா தான் பேசினா. நான் தான் உங்களை பத்தி தப்பா பேசிட்டேன். நீங்க உயிரை காப்பாத்த கூட்டிட்டு போனது என் பாய் ஃப்ரெண்ட் கூட தெரியாம நான் உங்களை தப்பா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கண்ணா. அதை நான் எதுவுமே மனசுல வச்சுக்கலங்க. நீங்களும் வருத்தப்படாதீங்க. சிவா, உங்களுக்கு பணம் ஏதாவது தேவைப்படுதா? ஐயோ வேணாம் சார். என் உயிரை காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு எக்கச்சக்கமா பணம் கட்டிருக்கீங்க. இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் சார். சிவா, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போதைக்கு மெடிசன் செலவுலாம் இருக்குல்ல. ஐயோ சார், ஒன்றும் இதெல்லாம் வேண்டாம் சார், வைங்க. இப்போதைக்கு மெடிசன் செலவுக்கு இந்த காசை வச்சுக்கோங்க. ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்கேன், சாப்பிடுங்க. ஏன்னா அப்போதான் உடம்புல ரத்தம் நல்லா ஊறும். ஓகே? வேற ஏதாவது வேணும்னா டோன்ட் ஹெசிடேட் டு கால் மீ. ஓகே? கண்டிப்பா சார். நீங்க எப்போ கால் பண்ணாலும் நான் கண்டிப்பா வருவேன். ஓகே? ரொம்ப சந்தோஷம். டேக் கேர். பாத்துக்கோங்க. சரிங்க சார். பாய். பிரபா, சொல்லுங்க பூமிகா, நான் அதை ஹெல்ப் பண்ணணுமா? ஆமா, என்ன மன்னிக்கணும். என்ன பூமிகா, நீங்க என்ன திட்டும் போது என்ன கேட்டீங்களா? இல்ல இப்ப மன்னிப்பு மட்டும் என்கிட்ட வந்து கேக்குறீங்க. ரியலி சாரி பிரபா. கொஞ்சம் கூட மனுஷத்தன்மையே இல்லாம நடந்திருக்கேன். பாக்குறப்ப தப்பா தெரிஞ்சா சம்பந்தப்பட்டவங்க கிட்டே கேட்டு கிளியர் பண்ணிக்கணுங்கிற உண்மைய புரிய வச்சிருக்கீங்க. ரியலி சாரி பிரபா. அட விடுங்க பூமிகா, நீங்க விட்டா சாரி சாரின்னு ஒரு பாட்டே பாடிடுவீங்க போல இருக்கு. இங்க பாருங்க, நான் செஞ்சது தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சு, அதனால கோவப்பட்டீங்க. இப்போ உண்மை என்னன்னு உங்களுக்கே புரிஞ்சிருச்சு, வருத்தப்படுறீங்கல்ல? அதுவே போதும், மன்னிப்பெல்லாம் வேண்டாம். ஓகே? இல்ல பிரபா, மத்தவங்கன்னா நான் கோவப்பட்டிருக்க மாட்டேன். கல்யாண மண்டபத்துல ஒரு நேர்மையான காரணத்துக்காக உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டையே அடிச்சீங்க பாத்தீங்களா? அப்ப என் மனசுல நீங்க ரொம்ப உயர்ந்துட்டீங்க. மனசுக்குள்ள மதிக்கிற ஒருத்தர் தப்பு பண்றப்ப கட்டுப்படுத்த முடியாம தான் கோபம் வந்துச்சு. அததான் உங்ககிட்ட காட்டிட்டேன். இப்ப என்னோட பழைய இமேஜ் உங்க மனசுக்குள்ள வந்துருச்சுல்ல, அது போதும். இன்னைக்குன்னு இல்ல பிரபா, என்னைக்குமே அந்த இமேஜ்க்கு நீங்க பொருத்தமான ஆளுதான் பிரபா. உங்களை மாதிரி ஆளுங்க தப்பு பண்றதா யாரு வந்து என்கிட்ட சொன்னாலும் இனிமே நான் நம்பவே மாட்டேன். தேங்க்யூ. சரி, நான் கிளம்புறேன், கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. See you. ஒரு நிமிஷம், உங்க வேலைக்கு நான் இடைஞ்சல் பண்ணக்கூடாது. பாய். No problem. Bye. வந்துட்டீங்களா? வாங்க டிஃபன் எடுத்து வைக்கிறேன். என்ன வெளியில கிளம்பிட்ட மாதிரி தெரியுது? முக்கியமான வேலையா கிளம்பிட்டீங்களா? ஆமாமா, ப்ராஜெக்ட்ல சின்னதா சேஞ்சஸ் பண்ணிருக்கேன். இதை காமிச்சு புதுசா லோன் அப்ளை பண்ணலான்னு போறோமா. நீ பாதி சாப்பாட்டுல எழுந்து போனதுனால என் மனசே சரியில்லடா. அந்த பொண்ணு ஏதோ புரியாம பேசிட்டாடா. நீ அதை பெருசா எடுத்துக்கிட்டு சாப்பாட்டு மேல கோவப்படலாமா? அம்மாவுக்கு ரொம்ப சங்கடமா போச்சுடா. ஐயோ அம்மா,
அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அத்தை, உண்மையிலேயே அவந்திக்காக்கா பேசினதுக்கு இவர் முதல்ல அப்செட்டா தான் இருந்தாரு. இப்ப 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அக்கா பேசினது எவ்வளவு சரியான விஷயம்னு புரிஞ்சுது அத்தை. அம்மா, கவிதா வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் நானே தெளிவானம்மா. உண்மையாவா? அக்கா பேசினது ரொம்ப கரெக்ட் அத்தை. அவங்க உண்மையிலேயே இவன் என்ன நினைச்சாங்கிறத ஞாபகப்படுத்தியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா இவன் தன்னோட கொள்கையை விட்டுட்டு அக்கா சொன்ன மாதிரி மாமாவோட தொழில செய்யறவனா தானே இருந்திருப்பான். உண்மையிலேயே அக்கா சொன்னதுக்கு நாங்க தேங்க்ஸ் தான் சொல்லணும் அத்தை. நீங்க நினைச்சதாம்மா சரி. அண்ணி பேசினதுக்கு எனக்கு சுருன்னு கோவம் வந்துருச்சுதான். கவிதா தான் எடுத்து சொன்னா. சின்ன வயசுல இருந்து இண்டிபெண்டா இருந்து சாதிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனா இப்ப நான் பண்ண போற தொழிலுக்கு அப்பாவே ஷூரிட்டி போட சொன்னா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு அண்ணி ஞாபகப்படுத்தலன்னா அதே தான் நானும் செஞ்சிருப்பேன். நியாயமா பார்த்தா என் கொள்கையை ஞாபகப்படுத்துறதுக்கு அன்னைக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். எப்ப இண்டிபெண்டா தொழில் பண்ணணும்னு திலீபன் முடிவு பண்ணானோ அத கையில எடுத்துட்டோம் அத்தை. இவனோட படிப்பு, எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராஜெக்டோட சிறப்பு இதையெல்லாம் எடுத்து சொல்லி லோனே வாங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டோம் அத்தை. அவ்வளவுதானே? உங்களுக்கு வேற எந்த கோவமோ வருத்தமோ இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஒரு இடத்துல லோன் கேட்டு கிடைக்கலன்னா சோர்ந்து போயிடாம ஒண்ணுக்கு 4 இடத்துல போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். நாம விடாம தட்டணும்னா திறக்காத கதவே இல்லம்மா. இதுல எங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லம்மா. வெல் டன். நான் பேசினதும் எல்லாரும் என்னமோ என்னை எதிரி மாதிரி பாத்தீங்க. நட்ராஜ் கூட அவ்வளவு கோவப்பட்டாரு. ஆனா நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க பாத்தீங்களா? அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் அண்ணி. அப்பா போயிட்டு வர அத்தை. போயிட்டு வாங்க. நாங்க பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். வரேம்மா. வரேன்ப்பா. போயிட்டு வர மாமா. அத்தை, எனக்கு ஒரு ஜூஸ் லட்சுமி கிட்ட கொடுத்து அனுப்புங்க. நான் மாடியில இருக்கேன். சரிம்மா, சரி. என்ன அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க? இந்த இந்த பொண்ண எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியலங்க. ஏதோ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டான்னு பார்த்தா அதான் சரின்னு திலீபனும் கவிதாவும் சந்தோஷமா சொல்றாங்க. எனக்கும் அதான் புரியல உமா. எனிஹவ், திலீபன் வருத்தப்படாம இருந்தா எனக்கு அதுவே போதும். ஆமாங்க. அவ்வளவுதான். நீங்க கூட காலையில சரியா சாப்பிடவே இல்லைங்க. ஒரு காஃபியாவது சாப்பிடுறீங்களா? எடுத்துட்டு வரட்டுமா? ஒரு நிமிஷம் உட்காருங்க. ஆனா உட்காருங்க, கொண்டு வரேன். ஐயா வணக்கம் ஐயா. என்ன மாப்ள, ரொம்ப அப்செட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. யோ, மான மரியாதை இழந்து தோத்து போய் நிக்கிறவன் ஆடிக்கிட்டு இருப்பான். சும்மா கடுப்பு கலப்பாத. யோ சுபே, எதுக்கு நீ வந்த? இல்ல, பெரியவர் தான் கூப்பிட்டு வந்தாரு. ஏதோ பேசணுமா? பேசுறதுக்கு என்னையா இருக்கு? ஒரு மண்ணங்கட்டியும் இல்ல. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. இனி பேசி என்னத்தை கிழிக்க போறோம்? உங்க கூட எல்லாம் இனிமே எதையும் டிஸ்கஸ் பண்ற மனநிலையில நான் இல்ல. முதல்ல எங்க இருந்து கிளம்புங்க. என்ன மாப்ள, காரியம் நடக்கிற வரைக்கும் மச்சான் மச்சான்னு கெஞ்சிட்டு இருந்துட்டு இப்ப இப்படி எரிஞ்சு விழுறீங்களா? இது நியாயமா? இத பாருங்க, வேணாம், எதுவும் பேச வேணாம். உங்களுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணேன். இப்ப உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு நிக்கிறேன். இதுக்கு மேல என்ன பேசணும் சொல்லுங்க. என்னமோ எங்களால தான் தோத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க.
முத நாள் வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டு பண்ணவரு கல்யாணத்தன்னைக்கு மனம் போன போக்கில் பண்ணிட்டீங்க. இப்ப எங்க மேல எரிஞ்சு விழுறீங்க? என்னைய மனம் போன போக்கு? எவ்வளவு நுணுக்கமா திட்டம் போட்ட தெரியுமா? போச்சு, எல்லாம் நாசமா போச்சு. உங்களை மாதிரி துப்புக்கட்ட ஆள் கூட கூட்டு வச்சா நான் இப்படிதான் தோத்து போய் தெருவில் நிக்கணும். நடமாடுற ஒவ்வொரு நிமிஷமும் அவமானத்துல செத்துக்கிட்டு இருக்கையா. நாங்க என்னங்க பண்றது? உங்க பொண்ணு திடீர்னு கழுத்துல கத்தி வைப்பான்னு யாருக்கு தெரியும்? சும்மா இல்லாம பொண்ணை கோவக்காரியா வளர்த்துட்டு எங்க மேல பாயிரீங்க? உன் பையன் ஆம்பளை தானே? ஒரு பொம்பளை பிள்ளை கழுத்துல கத்தி வைக்கிற, அது தட்டி விட துப்பு இல்லாம என்ன ஆம்பளை அவன்? ஒரு சொட்டு ரத்தத்தை பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துட்டா. என் மகளை கோவக்காரியா ஆம்பளை மாதிரி தான் வளர்த்தேன். ஆனா ஓ மகனை நீ ஆம்பளை மாதிரி வளர்த்தியா? ஓ மாப்பிள, ஐயா 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 இருங்க. இப்படி ஒன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்டுன்னு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டா என்ன பலன் இருக்கு? ஐயா இப்ப அவமானப்பட்டு நிக்கிறது நீங்க மட்டும் இல்ல, இவரும் தான். நடந்ததே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்க மனசுல இருக்கிற அவமான எண்ணம் தான் அதிகமாயிட்டே இருக்கும். இதை விட்டுட்டு அடுத்தது என்ன செய்யலாம்னு யோசிக்கிறது தானே சரியான விஷயம். சரி, இப்ப என்ன செய்யலாங்கிற? ஐயா பட்ட அவமானத்துக்கு பதிலடி தரணையா, பதிலுக்கு பதில் பழி வாங்குற வரைக்கும் உங்க மனசுல இருக்கிற அவமானம் என்ன மறையாது. அப்பதான் நீங்க நிம்மதியாவே தூங்க முடியும். அந்த குடும்பத்தை ஏதாவது பண்ணிதான் ஆகணும். உள்ள முழுக்க முழுக்க அதே நினைப்பு தான் எரியுது சுப்பு. நான் அசிங்கப்பட்டேன்னு என் மனசாட்சி என்ன கொள்ளுது. என்ன பண்ண முடியும்? மறுபடியும் என் மகளை தூக்கிட்டு வந்து இந்த ஆளோட மானம் கெட்ட மகனுக்கு கட்டி வைக்கவா முடியும்? சொல்லு சுப்பு. அது மட்டும் முடியாதுன்னு சொல்லாதீங்கயா. நான் நினைச்சேன்னா ஒரே நாள்ல உங்க பொண்ணை தூக்கிட்டு வர முடியும். எதுக்கு தேவையில்லைன்னு தான் பாக்குறேன். கல்யாணம் முடிஞ்சு சாந்தி முகூர்த்தம் முடிச்ச பிள்ளைய தூக்கிட்டு வந்த தாலி கட்ட முடியும்? எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் மவன் இன்னும் அந்த பொண்ணோட ஞாபகத்திலே இருக்கான். ராத்திரியும் பகலுமா அவளை மறக்க முடியாம குடிச்சுக்கிட்டே இருக்கான். சம்மதம்னா சொல்லுங்க, இப்ப கூட தூக்கிட்டு வந்து அவளுக்கு தாலி கட்ட வச்சிருவான். உன் மகன் தான் மானம் கட்டவன் நினைச்சா குடும்பமே மானம் கட்டு போய் அலையறீங்க. என்ன மாப்பிள? பேசாதயா, என்ன பழப்புது? இன்னொருத்த கூட வாழ்ந்த பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, என் பையனை தாலி கட்ட சொல்றேன்னு சொல்ற. மானம் கட்ட ஈர பெறுவியா நீ? அதுக்கு இல்ல மாப்பிள. இன்னொரு தடவை மாப்பிள கப்பிளன்னு சொல்ல வாய்க்கு வந்தபடி பேசிடுவேன். ஏதோ என் ஜாதி கௌரவத்தை காப்பாத்துறதுக்காகவும் என் பொண்ணு என்னை மீறி போயிடக்கூடாதுன்றதுக்காகவும் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண. என் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி என் வீட்டை விட்டு போனவதான். ஆனா எனக்கு என் பொண்ணு மேல நம்பிக்கை இல்லைனாலும் அந்த கிருஷ்ணன் குடும்பம் மேல நம்பிக்கை இருந்துச்சு. என்னதான் தாலி கட்டாம அந்த வீட்டுல அவ வாழ்ந்தாலும் நிச்சயமா அவ உடம்பால கெட்டு போயிருக்க மாட்டா. அந்த வீட்டோட நேர்மை அப்படி நினைச்சுதான் அந்த கல்யாண ஏற்பாடையே நான் பண்ணேன். இப்ப சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் புள்ள தாலி கட்டுவான வந்து பல்ல இழுக்கிறியே, குடும்பமாயா ஒன்னது? நினைக்கவே கேவலமா இருக்கு. ஐயா விடுங்க ஐயா. திரும்ப திரும்ப நமக்குள்ளே நம்ம சண்டை போட்டுக்கிற மொழிய அந்த குடும்பத்துக்கு எப்படி குடைச்சல் கொடுக்கணும்னு யோசிக்கிறதே இல்ல. அடுத்தது என்ன பண்ண போறோம்னு சொல்லுங்க. எந்த ஐடியாவும் இல்லையா? என்கிட்ட எதுவும் கேட்காத. ஐயா அப்ப நான் ஒண்ணு சொல்றேன் கேக்குறீங்களா? அந்த குடும்பத்தோட மோதி நாம தோத்து போயிட்டோங்கிறது முக்கியம் இல்ல, பட்ட அவமானத்தை எப்படி துடைக்க போறோங்கிறது தான் முக்கியம். சும்மா வருத்தப்பட்டு இருக்காம அடுத்தது என்ன செய்யலாம்னு யோசிங்க. எப்படியா தொடப்ப? என்ன செய்ய முடியும்? என் பொண்ணு தான் ஒரேடியா போயிட்டாலே. ஐயா உங்க பொண்ணு அங்க வாக்கப்பட்டு போயாச்சு, அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா கெடுக்கிறதுக்கு விஷயம் நிறைய இருக்கு. அந்த குடும்பத்துக்கு மானம் மரியாதை கௌரவம் நிறைய இருக்கு. நாம தலைகுனிஞ்சு நின்ன மாதிரி அந்த குடும்பமும் தலைகுனிஞ்சு நிக்கணையா. நீங்க பட்ட அவமானத்துக்கு அவங்க அனுபவிச்சே ஆகணும்யா. அதுக்கு பிளான் பண்ணலான்னு சொல்றேன். முட்டாளா நீ? இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தும் கேஸ்ல இருந்தும் வெளியே வந்திருக்கோம். இப்ப அந்த பொண்ணுக்கோ அந்த குடும்பத்துக்கோ சின்னதா ஏதாவது நடந்தா கூட நம்ம மேலதான் சந்தேகம் வரும். இன்னொரு தடவை மாட்டினா வெளியவே வர முடியாதியா. நீ ஏதாவது அவசரப்பட்டு எங்களை மாட்டி விட்டுறாத. அப்படிலாம் இல்லையா, நம்ம பேரே வெளியே வராம நம்ம மேல சந்தேகமே வராம என்ன பண்ண முடியும்னு யோசிப்போம். அன்னைக்கு லிஃப்ட்ல நடராஜ் அடைச்சு வச்சோமே, யாருக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துச்சு? அந்த மாதிரி எதுலயும் மாட்டிக்காம பெருசா பிளான் பண்ணலாம்னு சொல்றேன். ஹலோ சொல்லுங்க. ஆமா என் பையன் தான். ஐயோ எங்க? சார் 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 தயவு செய்து அவன் மேல கை வச்சிடாதீங்க சார். நான் இப்ப உடனே நேர்ல வரேன் சார். ப்ளீஸ் சார். அவன் தெரிஞ்சு செஞ்சிருக்க மாட்டான். சாரி சார். எந்த ஸ்டேஷன் சார்? நான் வந்துடுறேன் சார், உடனே வந்துடுறேன் சார். என்னையா ஏதாவது பிரச்சனையா? எல்லாம் இவர் பொண்ணால தான். கல்யாணம் ஆகலன்னு ஆனதுக்கு அப்புறமும் அவன் ஞாபகமாவே இருக்கான் என் மகன். என் நேரமும் குடிச்சுக்கிட்டே இருக்கான். எங்கேயோ ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல பார்ல பெரிய எடுத்து பொண்ண கையை பிடிச்சி இழுத்துட்டானா. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்றாங்க. உடனே ஸ்டேஷனுக்கு போகணும். பாவம் அடிதாங்க மாட்டான். அவனை அடிச்சு கிடிச்சு வச்சிட போறானுங்க. மாப்பிள 1000 லைட் ஏரியாவில் போலீஸ் அதிகாரி யாரையாவது தெரியுமா நமக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி? அந்த மானம் கட்டவன் கெட்ட கெட்டுக்கு இந்த பிரச்சனை வேறையா? இதுக்கெல்லாம் யார்கிட்ட ரெக்கமெண்டேஷன் போனா என்னதான் காரி துப்புவாங்க. போயா கம்மனு.
உங்ககிட்ட போய் கேட்டேன் பாருங்க, என்ன சொல்லணும்? வாப்பா போலாம். வாங்க. உதவி கேட்டா தன்மானத்தை பத்தி பேசிட்டு இருக்க அந்த ஆளு. எக்ஸலண்ட். நல்ல பெர்சன்டேஜ் எடுத்து பாஸ் பண்ணிருக்கீங்க. நல்ல கம்பெனில அருமையா வேலை பார்த்திருக்கீங்க. எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனா எல்லாம் உங்க பர்சனல் குவாலிஃபிகேஷனா தான் இருக்கு. இந்த குவாலிஃபிகேஷனுக்கு என்னால வேலை தான் தர முடியும், லோன் தர முடியாது சார். சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். 3 கம்பெனில வேலை பார்த்திருக்கேன். எல்லா இடத்துலயும் சாதனை பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். வேற ஒரு முதலாளிக்கு நல்லா வேலை பார்த்தனா என்னோட கம்பெனிக்கு எப்படி வேலை பார்ப்பேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். சாரி மிஸ்டர் திலீபன், நல்ல தொழிலாளிங்கிறது வேற, நல்ல முதலாளிங்கிறது வேற. நாங்க தொழிலாளிக்கு லோன் தர்றதில்ல, முதலாளிக்கு தான் தருவோம். நீங்க நல்ல முதலாளிங்கிறதுக்கான எந்த விதமான எக்ஸாம்பிள்ஸும் இந்த ஃபைல்ல இல்லையே. சார், வேலை பார்க்க சான்ஸ் கிடைச்சது, அதனால நாங்க நல்ல தொழிலாளின்னு ப்ரூவ் பண்ணோம். அதே மாதிரி முதலாளி ஆகிறதுக்கு சான்ஸ் கிடைச்சாதானே நாங்க நல்ல முதலாளியா இல்லையான்னு நிரூபிக்க முடியும். அந்த சான்ஸ நீங்க கொடுங்க சார். கொஞ்சம் புரிஞ்சுக்குங்கம்மா, உண்மையிலே நீங்க கேக்குற அமௌண்ட் ரொம்ப அதிகம். அவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு வெறும் வேலை திறமை மட்டும் பத்தாது. நீங்க நல்ல முதலாளியா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ரிஸ்க் எடுக்க முடியாது இல்லையா? பட் சார், கிளையன்ட் செக்யூரிட்டியே இருக்கே சார். நீங்க அதை பார்க்கலையா? நாங்க பிபிஓ கம்பெனி ஆரம்பிச்சா உடனே யூரோப்பியன் ஆர்டர் எங்களுக்கு கன்ஃபார்மா கிடைக்கும் சார். 2 வருஷத்துல குறைஞ்சபட்சம் 50 கோடி டர்ன் ஓவர் பண்ண முடியும். கொஞ்சம் மனசு வைங்க சார். ரியலி சாரி மிஸ்டர். உண்மையிலே உங்க லோனை ரிஜெக்ட் பண்றதுக்கு எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ், அதை என்னால மீற முடியாது. உங்களை ப்ரூவ் பண்ணிட்டு வாங்க. நீங்க எவ்வளவு லோன் கேட்டாலும் நான் தர்றேன். ஆனா இப்போ என்னால எதுவும் பண்ண முடியாது. ப்ளீஸ். மே ஐ கம் இன் சார்? கம் இன் சார். இந்த மீட்டிங் முடிஞ்சது, வாங்க உட்காருங்க. பெட்டர் லக்னு விஷ் பண்றதை தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. ரியலி சாரி. அடுத்த கஸ்டமர்கிட்ட பேசணும். கிளம்புறீங்களா? தேங்க்யூ சார். சார், உங்களால பர்சனலா கூட லோன் சாங்ஷன் பண்ண முடியாதா சார்? என்னோட பர்சனல் லோன் லிமிட்டே 1 லட்சம் தான் சார். அதுக்கே செக்யூரிட்டி இல்லாம கொடுக்க முடியாது. நீங்க கேக்குற அமௌண்ட் எங்க? 1 லட்சம் எங்க? நடக்கவே நடக்காது. ஐ எம் ரியலி சாரி சார். எனிவே, தேங்க்யூ சார். தம்பி, நீங்க கிருஷ்ணனோட சன் தானே? ஆமா சார். ஆமா, இங்க எதுக்கு வந்தீங்க தம்பி? அது புதுசா ஒரு பிபிஓ கம்பெனி ஆரம்பிக்க லோன் அப்ளை பண்ணலாம்னு வந்தோம். உங்களுக்கு தெரிஞ்சவரா சார்? பாவம், அவர் கேக்குறது பெரிய அமௌண்ட். செக்யூரிட்டி இல்லாம லோன் தர முடியாதுல்ல. பெரிய அமௌண்டா? எவ்வளவு பெரிய அமௌண்ட் சார்? 1 கோடி இருக்குமா? தம்பி யாருன்னு தெரியும்ல? சார், உமா இண்டஸ்ட்ரீஸ் ஓனர் கிருஷ்ணன் சாரோட பையன். வாட்? நிஜமாவா சொல்றீங்க? என்ன தம்பி நீங்க முதல்ல சொல்லக்கூடாதா? உங்க டிரான்ஸ்போர்ட் கம்பெனி அக்கவுண்ட நாங்க தான் மெயின்டைன் பண்றோம். உங்க லெவலுக்கு நீங்க எதுக்கு லோன் வாங்கணும்? அப்படியே வேணும்னாலும் உங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னா பத்தாதா? அவர் ஒரே ஒரு சைன் பண்ண சொல்லுங்க. ஒரு லோன் இல்ல, 10 லோன் உடனே சாங்ஷன் பண்றேன். சாரி சார். நான் தொழில் ஆரம்பிக்கிறதே அப்பாவோட சாயலோ அவரோட உதவியோ இல்லாம நான் தனியா பிசினஸ் பண்றதுக்கு தான். என்னோட திறமையை வச்சு நான் என் சொந்த கால்ல நிக்க விரும்புறேன். எங்க அப்பா சைன் பண்ணியோ இல்ல அவர் ரெக்கமெண்ட் பண்ணியோ நீங்க எனக்கு லோன் தருவீங்கன்னா அந்த லோனே எனக்கு வேண்டாம் சார். தேங்க்யூ சார். நாங்க வரோம் சார். வரோம் சார். என்ன சார் இது? சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டோட பையன் கேவலம் 1 கோடி ரூபாய்க்கா நாயா அலையறான்? கேட்டா அவங்க அப்பாவோட சப்போர்ட் இல்லாம வளரணுமா? அப்ப சம்பாரிச்ச சொத்தை
பையன் அழிச்சு ஒழிக்கிற இந்த காலத்துல இப்படியும் பசங்க இருக்காங்களா? அவர் அப்பாவுக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கே இவர் தொழில் ஆரம்பிக்கவே வேணாமே சார். அவங்க தொழிலை மேனேஜ் பண்ணவே ஆள் பத்தாதே. இந்த தம்பி எதுக்கு தனியா அலையறாருன்னு தெரியலையே. யாருக்கு தெரியும்? அவங்க ஃபேமிலிக்குள்ள என்ன பிரச்சனையோ என்னமோ. பெரிய இடத்துல என்ன நடக்குதுன்னு சில நேரம் சொன்னா கூட நம்மளால நம்ப முடியலங்க. நீங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்துடுறேன்.